பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நல்ல நாமத்தில் மீண்டுமா இந்த மாலை வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திக்க தேவன் தந்த கிருபைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் நலமோடு பாதுகாப்போடு இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்திருக்கிற தயவை எண்ணி நான் கர்த்தரை துதிக்கிறேன். மாதத்தினுடைய இறுதி பகுதிக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு நாளை கடந்து செல்லும்போது ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். தேவன் நல்லவர். இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள். தேவன் நிச்சயம் உங்களோடு கூட பேசுவார், இடைபடுவார். இந்த வார்த்தைகள் நிச்சயம் உங்களை தூக்கி எடுக்கும். விழுந்திருக்கிற அநேகரை இந்த வார்த்தைகள் தூக்கி எடுக்க வல்லமை உள்ளது. நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் செபித்து ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசும்படிக்கு நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய செவிகளையும் ஆண்டவர் பக்கமாய் அவருடைய வார்த்தையின் பக்கமாய் திருப்ப ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படி நாம் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையிலும் எங்கள் நடுவிலே எழுந்தருளி உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசி எங்களை ஆசீர்வதித்து எங்களை திடப்படுத்தி எங்களை தைரியப்படுத்தி நாங்கள் எந்த நிலைமையிலிருந்து விழுந்திருக்கிறோம், எங்கே விழுந்து கிடக்கிறோம் என்பதையெல்லாம் எங்களுக்கு சுட்டி காண்பித்து பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த நிகழ்வை இந்த நேரலையில் பார்க்கிற ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்புகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் நீக்கி போடுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் வெளிப்படுவதாக, தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படுவதாக, தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக. அநேகரை இந்த வார்த்தைகள் இன்றைக்கு தொட்டு அவருடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியையும் ஒரு புதுப்பித்தலையும் உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். கர்த்தர் நல்லவர். மீண்டுமா இந்த மாலை வேளையிலே நேரலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். வேதத்திலே அருமையான ஒரு வார்த்தை உண்டு, விழுந்தவன் எழும்புகிறதில்லையோ என்கிற வார்த்தை. விழுந்து விட்டேன் என்கிற நிலைமையிலே நாம் இருப்பதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. விழுதல் என்பது இயற்கையான ஒரு காரியம். மனிதன் என்பவன் விழுவான். ஆமேன். விழும்பது என்பது இயற்கை. ஆனால் வீழ்வது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாத ஒன்று. விழுந்து விட்டால் உடனடியாக எழும்பிவிட வேண்டும். சாதாரணமாக நாம் ஒரு வாகனத்தில் பைக்கில் போகும்போது தவறி விழுந்து விட்டோம் என்றால் உடனடியாக நாம் எழும்பி விடுகிறோம். அதுபோல வாழ்க்கையிலும் பல முறைகள், பல இடங்களிலே, பல சூழ்நிலைகளிலே நாம் விழுவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் வந்திருக்கக்கூடும். ஆமேன். அப்படிப்பட்ட நிலைமைகளிலெல்லாம் இன்றைக்கு கர்த்தர் நம்மை எழுப்பிவிட வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே தொடர்ந்து இந்த வார்த்தைக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இந்த நாளிலும் என்னுடைய செய்திக்கு ஆதாரமாக யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். கர்த்தர் அவனை எழுப்புவார். அதுக்கு முந்தின 2 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால். 2 வார்த்தைகள் அங்கே சொல்லப்படுகிறது. ஒன்று துன்பப்பட்டால், 2வது வியாதிப்பட்டால். If anyone among you is in suffering or if anyone among you is in sick. ஒருவேளை நாம் துன்பம் என்று சொன்ன உடனே பல எண்ணங்கள் நமக்கு வரும். நம்ம தான் மற்றவங்களை போல துன்பப்படலையே, நமக்கு என்ன துன்பங்கள் இருக்க போகுது. வியாதி என்று சொன்ன உடனேயே நமக்கு சரீரத்தில் ஏற்படுகிற வியாதியை மாத்திரமே நாம் அதை கருத்தில் கொள்ளுகிறோம். மற்றபடி இன்றைக்கு அநேக வாலிபர்களுடைய வாழ்க்கையிலே, அநேக சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே மனதளவிலே அவர்கள் வியாதிப்படுகிறார்கள். they are being sick mentally. அவர்கள் எமோஷ்னலாக பாதிக்கப்படுகிறவர்கள் உண்டு, அதிலே விழுந்து கிடக்கிறவர்கள் உண்டு. சில சந்தர்ப்பங்கள், சில சூழ்நிலைகள் நிமித்தம், வாழ்க்கையில் ஏற்படுகிற தடுமாற்றங்கள் நிமித்தம் விழுந்து போகும்போது மீண்டும் அதிலிருந்து எழும்ப முடியாதபடிக்கு அந்த சிந்தனையினுடைய தாக்கம் அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான குழப்பங்களை கொண்டு வந்து அவர்களை விழுந்த இடத்திலேயே விழுந்து கிடக்க செய்து விடுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது,
கர்த்தர் அவனை எழுப்புவார். ஒருவன் துன்பப்பட்டால், ஒருவன் வியாதிப்பட்டால் கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் விழுந்து கிடப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. ஒருவேளை இந்த மாலை வேளையிலே இந்த நேரலையில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாராகிலும் இப்படிப்பட்ட சிந்தையோடு நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் இந்த வார்த்தைகள் உங்களுக்காகவே இந்த மாலை வேளை கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இந்த மாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காகவே பிரத்யேகமாக பேசிக் கொண்டிருக்கிறார். விழுந்து விட்டேன் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஐயோ, பாவத்தில் விழுந்து விட்டேனே, ஒரு தவறான ஐக்கியத்தில் சிக்கிவிட்டேனே, தவறான நட்பிலே நான் விழுந்து விட்டேனே, ஒரு கூடாத நட்பு, இது எனக்கு தவறென்று தெரிகிறது, இந்த நட்பு, இந்த ஐக்கியம் தவறென்று தெரிகிறது, ஆனாலும் என்னை அறியாமல் நான் அதில் விழுந்து விட்டேன். விழுந்த பிறகு மீண்டும் அதிலிருந்து எழும்புவதற்கு பல முயற்சிகளை செய்து பார்த்து விட்டேன், ஆனால் முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் நான் முயன்று பார்க்கும் போதெல்லாம் இன்னும் ஆழமாக அதே தவறுகளிலே விழுந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்வீர்களே, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை எழுப்ப விரும்புகிறார். இந்த எழுப்புதலின் நேரத்தில், இந்த டைம் ஆஃப் ரிவைவல் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. இன்றைக்கு கர்த்தர் உன்னை எழுப்ப போகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை எழுப்புவார். கர்த்தர் அவனை எழுப்புவார். ஒருவன் துன்பப்பட்டால், ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். மூப்பர்களை வரவழைத்து ஜெபம் பண்ண கடவன். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவன். ஆமென். அது எந்த காரியத்தை அவன் செய்தாலும் அது அவனை எழுப்பிவிட போவதில்லை. அடுத்தபடியாக வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை எழுப்புவார். இந்த மாலை வேளையிலே கர்த்தர் உங்களை எழுப்ப விரும்புகிறார். தேவன் உங்களை எழுப்ப விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே நம்மை எழுப்புவாராம். எப்படி கிறிஸ்துவை அவர் எழுப்பினாரோ, எப்படி தேவனை ஆண்டவர் மறைத்தோரிலிருந்து எழுப்பினாரோ, அது போலவே உங்களையும் என்னையும் தம்முடைய வல்லமையினாலே எழுப்புவார். வல்லமையினாலே எழுப்புவார். You should believe the word of God. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் எழும்ப முடியாது என்று சொல்லி எதிர்மறையாகவே பேசிக்கொண்டு இருப்பீர்களே, ஆனால் நிச்சயம் நீங்கள் ஒரு நாளும் ஒரு காலமும் எழும்ப முடியாது. தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்ய முடியாது. என்னுடைய வாலிப பருவத்திலே வாலிபத்துக்குரிய இச்சைகள், வாலிபத்துக்குரிய பாவங்கள் எல்லாவற்றிலும் சிக்குண்டு விழுந்து கிடந்தவன் தான். நான் எனக்குள்ளாகவே நான் எழும்ப முடியாது என்கிற எண்ணத்தை எனக்குள்ளாகவே வளர்த்து கொண்டு அப்படியே செய்த பாவத்தையே திரும்ப செய்து கொண்டு இருந்த அந்த ஐக்கியத்தோடைய திரும்ப இருந்து கொண்டு என்னால் வெளியே வர முடியாது, என்னால் எழும்ப முடியாது, நான் எழும்ப வேண்டும் என்று முயற்சிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நான் இருக்கிற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தேன். அங்கே விழுந்து கிடந்தேன். எத்தனையோ பேர் ஜெபித்தார்கள், எத்தனையோ பேர் எனக்கு ஆலோசனை கொடுத்தார்கள். ஆனால் யாருடைய ஆலோசனைகளும் என்னை எழுப்பிவிடவில்லை, யாருடைய ஜெபங்களும் என்னை எழுப்பிவிடவில்லை. கர்த்தர் என்னை எழுப்பினார். கர்த்தர் என்னை எழுப்பினார். அநேகருடைய ஜெபங்கள், இந்த ஜெபத்தின் மூலமாய் தேவன் என்னை எழுப்பினார். இங்கே வசனம் அதைத்தான் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை எழுப்புவார். தம்முடைய வல்லமையினாலே எழுப்புவார். இந்த மாலை வேளையிலே, இந்த எழுப்புதலின் நேரத்தில் கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட பேசும்படிக்கு என் இருதயத்தை ஏவினார். எனவே இந்த வார்த்தைகளோடு இந்த மாலை வேளையிலே உங்களை சந்திக்கிறேன். நிச்சயம் நீங்கள் தேவனுக்காய் எழும்ப முடியும். தேவன் உங்களை எழுப்புவார். வேதத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு, தேவன் நம்மை எதற்காக எழுப்புகிறார், அல்லாவிட்டால் ஏன் நாம் எழும்ப வேண்டும் என்கிற தலைப்பின் கீழாக உங்களோடு கூட சில வார்த்தைகளை ஆவியானுடைய துணை கொண்டு நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதலாவது வேதத்தை நாம் வாசிக்கும் போது வேதத்திலே ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம், ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார், அப்பொழுது அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். எதற்காக தேவன் நம்மை எழுப்புகிறார்? எதற்காக தேவன் நம்மை எழுப்ப வேண்டும்? எதற்காக தேவன் நம்மை எழுப்புகிறார்? வேதம் சொல்லுகிறது, 3ஆம் நாளிலே அவர் நம்மை எழுப்புவார், அப்பொழுது
நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் ஏதோ மண்ணோடு மண்ணாய் போவதற்கல்ல, பாவத்திலே விழுந்து கிடப்பதற்கல்ல, சாப கட்டுகளிலே விழுந்து கிடப்பதற்கல்ல, இந்த உலகத்தின் காரங்களிலே சிக்குண்டு நம்ம அதிலே விழுந்து கிடப்பதற்கு தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. மாறாக வேதம் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தர் நம்மை எழுப்புவார். அவர் எழுப்பும் போது அவர் சமூகத்தில் நாம் பிழைத்திருப்போம். அவர் சமூகத்தில் நாம் பிழைத்திருப்போம். தேவன் எதற்காக இன்றைக்கு நம்மை எழுப்ப விரும்புகிறார்? எதற்காக உங்களை எழுப்ப விரும்புகிறார்? எதற்காக வாலிபனே உன்னை, வாலிப தங்கச்சி உன்னை, என் அன்பு சகோதரனே சகோதரியே உன்னை தேவன் எதற்காக எழுப்ப விரும்புகிறார்? தம்முடைய வல்லமையினாலே எதற்காக எழுப்ப விரும்புகிறார் என்றால், நீங்கள் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருக்கும்படிக்கு தேவன் நம்மை எழுப்புகிறார். நாம் பாவத்திலே விழுந்து கிடப்போமே ஆனால், அடிமைத்தனத்திலே விழுந்து கிடப்போமே ஆனால், பாரம்பரியத்திலே விழுந்து கிடப்போமே ஆனால், உலக காரியங்களிலே விழுந்து கிடப்போமே ஆனால், ஒரு நாள் நாம் அப்படியே மரணித்து போவோம். நாம் தேவ சமூகத்திலே பிழைத்திருப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடுகிறது. தேவன் நம்மை எழுப்புகிறதன் பிரதான நோக்கமே அவர் சமூகத்தில் பிழைத்திருக்கும்படிக்கு. எதற்காக கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார்? எதற்காக கர்த்தர் நம்மை வாழ வைக்கிறார்? எதற்காக கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்? எதற்காக கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறார்? எதற்காக கர்த்தர் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களிலே வைக்கிறார்? எல்லாம் அவர் சமூகத்தில் பிழைத்திருக்கும்படிக்கு. இந்த உலகத்தின் பிழைப்புக்காக அல்ல, இந்த உலகத்தில் பிழைப்பதற்கு மட்டுமல்ல. தேவனுடைய விருப்பம், பிதாவினுடைய சித்தம், இயேசுனுடைய சித்தம் என்ன? நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருக்க வேண்டும், பிழைத்திருக்க வேண்டும். அதை தான் ஓசியா தீர்க்கன் சொல்லுகிறான். கர்த்தர் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் பிழைத்திருப்போம். அவர் சமூகத்தில் பிழைத்திருப்போம், அவர் சமூகத்தில் பிழைத்திருப்போம். இந்த மாலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் அதைத்தான் இன்சிஸ்ட் பண்ணுகிறார், அதைத்தான் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் எழும்ப வேண்டும், நீங்கள் எழும்ப வேண்டும். விழுந்து கிடக்காதீர்கள், வீழ்ந்து போகாதீர்கள், எழும்புங்கள். எதற்காக? தேவ சமூகத்தில் பிழைத்திருக்கும்படிக்கு, தேவ சமூகத்தில் பிழைத்திருக்கும்படிக்கு. ஓசியா 6:2 அதைத்தான் சொல்லுகிறது. 3ஆம் நாளிலே அவர் நம்மை எழுப்புவார். தேவ சமூகத்திலே நாம் பிழைத்திருப்போம், பிழைத்திருப்போம். ஐயா, இந்த உலகத்திலே வாழ்வது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கை. இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் வாழுகிறோம். ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த நாட்கள் வரைக்கும் நாம் இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ண போகிறோம். அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கை. தேவ சமூகத்திலே நாம் பிழைத்திருக்க வேண்டும், நித்திய காலமாக பிழைத்திருக்க வேண்டும். இந்த உலகத்திலே பாவத்திலே விழுந்து கிடக்கிறவனும் உயிரோடு தான் இருக்கிறான். சாப கட்டுகளில் இருக்கிறவனும் அவன் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறான். துன்மார்க்கமாய் அக்கிரமம் செய்கிறவன் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறான். ஆனால் அவனுக்கு வாழ்வு என்பது இம்மையோடு முடிந்து விடுகிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இம்மையோடு முடிகிற வாழ்வை அல்ல, மறுமையிலும் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் நாம் பிழைத்திருக்க வேண்டும், பரலோகத்தில் நாம் பிழைத்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அதற்காகத்தான் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அதற்காகத்தான் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அதற்காகத்தான் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்திலே உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்றால் ஒரே ஒரு காரணம்தான், நாம் விழுந்து கிடக்கக்கூடாது, எழும்ப வேண்டும். நாம் எழுப்பப்படும் போது தேவ சமூகத்திலே பிழைத்திருப்போம், தேவ சமூகத்திலே பிழைத்திருப்போம். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை எழுப்ப விரும்புகிறார். கர்த்தர் நம்மை எழுப்புகிறவர், தம்முடைய வல்லமையினாலே எழுப்புகிறவர். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறோமே, அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்கள் ஆவிக்கு சாவுக்கு ஏதுவான சரீரங்களையும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார், எழுப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எதற்காக அபிஷேகம், எதற்காக ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? நாம் விழும்போது நம்மை எழுப்பி விடுவதற்கு.
இன்றைக்கு மாலையில் விழுந்து விட்டோம் என்று கவலை கொள்ள வேண்டாம். ஐயோ தவறிட்டனே, ஐயோ விழுந்துட்டனே, ஐயோ பாவம் செஞ்சிட்டனே, தேவனுக்கு விரோதமான இந்த காரியத்தை செஞ்சிட்டனே, தேவனுக்கு விரோதமாக இதை பேசிட்டனே, தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டுட்டேனே, மீண்டும் எப்படி நான் தேவனோடு ஒப்புரவாவது? கவலை வேண்டாம். கர்த்தர் நம்மை எழுப்புகிறவர். அவர் இந்த மாலை வேளை நம்மை எழுப்ப போகிறார். அவர் நம்மை எழுப்ப போகிறார். அவர் நம்மை எழுப்ப போகிறார். அவர் சமூகத்தில் பிழைத்திருக்கும்படிக்கு, அவர் சமூகத்தில் பிழைத்திருக்கும்படிக்கு நம்மை எழுப்புவார். நம்மை எழுப்புவார். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையிலே அதைத்தான் உங்களோடு கூட மீண்டும் மீண்டும் சொல்லுகிற காரியம் அதுதான். எழுப்புவார். எதற்காக? அவர் சமூகத்தில் பிழைத்திருக்கும்படிக்கு. அவர் சமூகத்தில் பிழைத்திருக்கும்படிக்கு. 2வது வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், எதற்காக தேவன் நம்மை எழுப்புகிறார், எதற்காக தேவனுடைய வல்லமை நம்மை எழுப்புகிறது, நாம் எதற்காக எழும்ப வேண்டும் என்றால், அப்போஸ்தல நடபடிகள் 22ஆம் அதிகாரம், அப்போஸ்தல நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அப்போஸ்தல நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்பொழுதும் நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக்க கழுவப்படு என்றார். இப்பொழுதும் நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து ஞானஸ்நானம் பெற்று, கர்த்தரை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று, ஆமென், உன் பாவங்கள் போக்க கழுவப்படு. இந்த வசனம் எதை குறிக்கிறது என்றால், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் உங்களையும் என்னையும் எழுப்புகிறார். அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் நம்மை எழுப்புகிறார். கர்த்தர் நம்மை எழுப்புகிறார். நான் எதுக்கு எழும்பணும் பாஸ்டர்? நான் இருக்கிற நிலைமையில இருந்துட்டு போகிறேன். நான் இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கையில் நான் இருந்து விடுகிறேன். இனி இதிலிருந்து எழும்ப வேண்டும் என்று நான் முயற்சிக்க விரும்பவில்லை. நான் இதிலே இருந்து விடுகிறேன். எதற்காக தேவன் நம்மை எழுப்புகிறார்? எதற்காக தேவன் உங்களை எழுப்ப விரும்புகிறார் என்றால், நீங்கள் எழுந்திருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இங்கே அனனியா பவுலிடத்தில் அதை தான் சொல்கிறார், நீ தாமதிக்கிறது என்ன? இப்பொழுது நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. இட்ஸ் த வில் ஆஃப் காட். அதுதான் தேவனுடைய சித்தம். ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனவே நீ எழுந்து தேவ சித்தத்தை நிறைவேற்று. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் இன்னதென்று தெரிந்தும் நிறைவேற்ற முடியாதபடிக்கு விழுந்து கிடக்கிறோமே. தேவ சித்தம் இன்னதென்று நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்த தேவ சித்தம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் திருச்சபை குறித்த தேவ சித்தம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் மகனை குறித்து, உங்கள் மகளை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தும் இன்றைக்கு தேவ சித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு வீழ்ந்து கிடக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையிலே உங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறார். நீ எழுந்திருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்று. நீ எழுந்திருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்று. ஆமென். நாம் எழும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எழும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விழுந்து கிடக்காதீங்க. எலியா சூறை செடியின் கீழாக போய் விழுந்து கிடந்தான். அவனை குறித்த தேவ சித்தம் என்ன? அவனை குறித்த தேவ சித்தம் அவனுக்கு நன்றாக தெரியும். அவனை கொண்டு பல பேரை கர்த்தர் அபிஷேகம் பண்ண வைத்திருந்தார்.
அவன் யெகூவை அபிஷேகம் பண்ண வேண்டும், எலிசாவை அபிஷேகம் பண்ண வேண்டும், ஆசகேலை அபிஷேகம் பண்ண வேண்டும். அதை தொடர்ந்து கர்த்தர் அவனை கொண்டு பல காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம், தேவ திட்டம் எலியாவின் மேல் இருந்தது. அது எலியாவுக்கும் தெரியும். ஆனாலும் சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், பிரச்சனைகள், பாடுகள், பயமுறுத்தல்கள் அவனுடைய வாழ்க்கையில வந்தபோது விழுந்து போனான். சூறை செடியின் கீழாக போய் விழுந்து கிடக்கிறான். ஆண்டவர், கர்த்தருடைய தூதனானவர் போய் கேட்கிறார், எலியாவே, உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? ஏன் இங்கே விழுந்து கிடக்கிறாய்? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விழுந்து விட்டோம் என்று நீ பயப்படாதே, விழுந்து விட்டோம் என்று கவலைப்படாதே, விழுந்து விட்டோம் என்கிற குற்ற உணர்வு உனக்கு வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உன்னை எழுப்ப விரும்புகிறார். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக உன்னை எழுப்ப விரும்புகிறார். உன்னை குறித்த தேவ திட்டம் உனக்கு தெரியும். உங்களை குறித்த தேவ சித்தம் உங்களுக்கு தெரியும். தேவன் எதற்காக உங்களை அழைத்தார்? தேவன் எதற்காக உங்களை ரட்சித்தார்? தேவன் எதற்காக உங்களை ஒரு சபையில் சேர்த்தார்? தேவன் எதற்காக உங்களை அபிஷேகித்தார்? தேவன் எதற்காக கிருபைகளை கொடுத்தார்? எதற்காக வேலையை கொடுத்தார்? எதற்காக ஆசீர்வாதங்களை கொடுத்தார்? எவ்ரிதிங் யூ நோ, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இன்றைக்கு சில காரியங்களிலே விழுந்து கிடக்கிறோமே, எழும்ப முடியாதபடிக்கு விழுந்து கிடக்கிறோம். அது நிமித்தம் இன்றைக்கு நம் மூலமாய் நிறைவேற்ற வேண்டிய தேவ சித்தங்கள் எல்லாம் தடை பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் இணைந்து, நான் இணைந்து செய்ய வேண்டிய தேவ திட்டங்கள் இன்னைக்கு தடை பண்ணப்பட்டு தேவ திட்டம் நிறைவேற முடியாதபடி இருக்கிறது. இந்த மாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை எழுப்ப விரும்புகிறார். நீ எழுந்து தேவ சித்தத்தை நிறைவேற்று. நீ தாமதிக்கிறது என்ன? எழும்பு, எழும்பு, எழும்பு. எழும்ப முடியல பாஸ்டர், சொல்ல முடியாது. கிருபை கேட்போம் ஆண்டவரிடத்தில், தேவனிடத்தில் பலத்தை கேட்போம். ஆண்டவர் நம்ம எழுப்ப வல்லமை உள்ளவர். எந்த சூழ்நிலையிலிருந்து எழுப்புவார். எந்த ஒரு இக்கட்டான நிலைமையிலிருந்து நம்ம எழுப்பி விடுவார். அகல பாதாளத்தில் விழுந்து விட்டோமோ, ரொம்ப ஆழமாக போயிட்டேன் பாஸ்டர், ரொம்ப கீழே போயிட்டேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கீழே போயிட்டேன், ஜப வாழ்க்கையில் கீழே போயிட்டேன். என்னை குறித்த தேவ திட்டம் எனக்கு தெரியும். என்னை கொண்டு ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்வார் என்பதை ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். ஆனாலும் அதை எல்லாவற்றையும் மறந்தவனாய் ஏதோ ஒரு சூழ்நிலையில், சந்தர்ப்பத்தில் விழுந்துட்டேன், என்னால் எழும்ப முடியலன்னு சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே. ஆனால் இந்த மாலை வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் தமது வல்லமையினாலே உன்னை எழுப்புவார். கர்த்தர் தமது வல்லமையினாலே உன்னை எழுப்புவார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து உன் பாவங்களற கழுவப்படு. நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொள். நீ எழுந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்நானம் எடு. நீ எழுந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள். இதெல்லாம் தேவனுடைய சித்தம். ஒவ்வொரு மனிதனும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதை நிறைவேற்றுவதற்காக நீ எழும்பு. என் அன்பு சகோதரனே, சகோதரி, வாலிப தம்பி, தங்கச்சி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இனிமேல் கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவருக்காக கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். விழுந்து கிடக்காதே, விழுந்து கிடக்காதே. எந்த இடத்துல விழுந்தா என்பதை அறிந்து எழும்பு. இந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை அறிந்து எழும்புவாயானால் கர்த்தர் இன்றைக்கு உன்னை கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றப் போகிறார். நீ தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி அழைக்கப்பட்டவன். தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி வேறு பிரிக்கப்பட்டவன். ஆனால் இன்றைக்கு எங்கே விழுந்து கிடக்கிறோம்? எந்த சூறை செடியின் கீழாக விழுந்து கிடக்கிறோம்? எந்த தெளிலாளுடைய மடியிலே விழுந்து கிடக்கிறோம்? எந்த ஆமணக்கின் நிழலிலே விழுந்து கிடக்கிறோம்? எங்கேயோ விழுந்து கிடக்கிறோம் அல்லவா? ஏதோ ஒரு இடத்துல விழுந்து கிடக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். வேற யாருக்கும் தெரியாது பாஸ்டர். நான் விழுந்து கிடக்கிறது எனக்கு தெரியும். என் ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து கிடக்கிறது எனக்கு தெரியும். என் குடும்பத்துக்கு தெரியாது, என் பாஸ்டருக்கு தெரியாது, என் சபை மக்களுக்கு தெரியாது. நான் எங்கேயோ விழுந்து கிடக்கிறேன். கர்த்தர் உன்னைத்தான் தேடுகிறார். உன்னை இன்றைக்கு எழுப்ப போகிறார். உன்னை எழுப்ப போகிறார். தம்முடைய வல்லமையினாலே அவர் எழுப்புவார். எதற்காக நம்ம எழுப்புகிறாராம்? ஒன்று, அவர் சமூகத்தில் பிழைத்திருக்கும்படிக்கு. அவர் சமூகத்தில் பிழைத்திருக்கும்படிக்கு தேவன் நம்மை எழுப்புகிறார். இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது, தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு நம்மை எழுப்புகிறார்.
தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு நம்மை எழுப்புகிறார். மூன்றாவதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் 26ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆமென். இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். அகிரிப்பா ராஜாவுக்கு பவுல் தன்னுடைய அனுபவங்களை சொல்லி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் தன்னை சந்தித்த காரியத்தை சொல்லி கொண்டிருக்கும்போது ஆண்டவர் தன்னை எப்படி சந்தித்தார் என்பதை குறித்து அகிரிப்பா ராஜாவோடு பேசிக்கொண்டிருக்க அவன் சொல்லுகிறான், இப்படி நான் போகிற வழியிலே ஒரு ஒளி என்னை சந்தித்தது. அந்த ஒளி என்னை சந்தித்த போது நான் விழுந்து விட்டேன். நான் உடனே பேசுகிற சத்தத்தை நான் கேட்டேன். ஆண்டவரே, நீர் யார் என்ற போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி என்னை பார்த்து அவர் சொன்ன ஒரு காரியம், இப்பொழுது நீ எழுந்து. சில நேரங்களில் அவ்வளோ வைராக்கியமான ஒரு மனுஷன், உலகத்துக்கு வைராக்கியமான ஒரு மனுஷன், கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படி வேகம் கொண்ட ஒரு மனுஷன் திடீரென்று தேவனுடைய ஒளியை சந்தித்து அப்படியே விழுந்து விடுகிறான். இந்த உலகத்தில் நம்ம சில மனிதர்களை பார்க்கும்போது அவங்க செய்ய நினைச்ச காரியத்தை அவங்களால செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது அவர்கள் அதிலிருந்து விழுந்து விட்டால் மீண்டும் எழும்ப அவர்கள் முயற்சிக்க மாட்டார்கள். அவர்களுக்குள்ளால நான் தோற்றுவிட்டேன், நான் விழுந்து விட்டேன் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள் இருக்கும். ஆண்டவர் பவுலை பார்த்து சொல்றார், நீ அப்படி நினைக்காத, நீ இப்பொழுது எழுந்து காலூன்றி நில். கர்த்தர் எதற்காக இன்றை மாலை வேளையிலே நம்மை எழுப்ப விரும்புகிறார் என்றால், நம்மை காலூன்றி நிற்க வைப்பதற்கு. என்னால் நிற்க முடியல பாஸ்டர், என்னால் நிற்க முடியல ஐயா. தடமாற்றங்களும் சோர்வுகளும் பலவீனங்களும் நாளுக்கு நாள் எனக்கு நேராக வந்து கொண்டே இருக்கிறது. பிடித்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை, காலூன்றி நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை, விழுந்து விடுவேனோ என்கிற பயம் எனக்குள் வருகிறது. மீண்டும் நான் கீழே விழுந்து விடுவேனோ, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய வியாபாரம், என்னுடைய குடும்பத்தின் நிலைமைகள், என்னுடைய ஊழியத்தின் நிலைமைகள், என்னுடைய எதிர்காலம், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை விழுந்து விடுமோ என்கிற பயம் எனக்குள்ளாக வந்திருக்கிறது. இந்த மாலை வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எழுந்து காலூன்றி நில். அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு நான் தரிசனமானேன். இப்போ உன்னை சந்தித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ விழுந்து கிடக்காத, எழுந்து காலூன்றி நில். நீ என்னுடைய மேன்மைகளை, என்னுடைய மகத்துவங்களை தேசத்துக்கு அறிவிக்கப் போகிறாய். தேவன் நம்மை விழுந்து கிடப்பதற்கு அழைக்கவில்லை. விழுந்து கிடப்பதற்கு தேவன் ஒரு காலம் நம்மை அழைக்கவில்லை. இன்றைக்கு எங்கேயோ விழுந்து கிடக்கிறோமா? சோர்வில் விழுந்து கிடக்கிறோமா? அதைரியத்தில் விழுந்து கிடக்கிறோமா? அவிசுவாசத்தில் விழுந்து கிடக்கிறோமா? பரிசுத்தத்தில் விழுந்து கிடக்கிறோமா? ஜெப வாழ்க்கையில் விழுந்து கிடக்கிறோமா? விசுவாச ஜீவியத்தில் விழுந்து கிடக்கிறோமா? இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நம்மை எழுப்ப விரும்புகிறார். தம்முடைய வல்லமையினால் எழுப்ப விரும்புகிறார். எதற்காக எழுப்புகிறாராம்? ஒன்று, நாம் தேவ சமூகத்தில் பிழைத்திருக்கும்படிக்கு எழுப்புகிறார். இரண்டாவது, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் நம்மை எழுப்புகிறார். மூன்றாவது, எழுந்து காலூன்றி நிற்பதற்காக நம்மை எழுப்புகிறார். தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள் விழுந்து கிடப்பது தேவனுக்கு விருப்பமல்ல. அதாவது தேவனுடைய இருதயத்தை நோக பண்ணும், வேதனைப்படுத்தும். என் மகன், என் மகள் விழுந்து கிடக்கிறானே, அவன் எழும்ப வேண்டும். விழுந்தவன் எழும்புகிறதில்லையோ, வழி தப்பினவன் திரும்புகிறதில்லையோ. அப்படின்னா என்ன? கண்டிப்பாக எழும்புவான், கண்டிப்பாக திரும்புவான். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே யாராகிலும் விழுந்து கிடக்கலாம். விழுந்து கிடத்த இடத்திலேயே மீண்டும் 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 அங்கேயே விழுந்து கிடக்கலாம். எழும்ப முடியாதபடிக்கு என்று கொள்ளலாம்.
இன்றைக்கு அவர்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே எழுப்புவார். தேவன் தம்முடைய வல்லமையினாலே எழுப்புவார். ஒருவன் துன்பப்பட்டால், ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். கர்த்தர் அவனை எழுப்புவார். உங்கள் ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாகாது. இந்த ஜெபங்கள் உங்களை எழுப்ப போகிறது. கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். எதற்காக? அவர் சமூகத்தில் பிழைத்திருக்கும்படிக்கு. எதற்காக நம்மை எழுப்புகிறார்? தேவ சித்தத்தை செய்யும்படிக்கு எழுப்புகிறார். நாம் எழுந்து தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். மூன்றாவது, காலூன்றி நிற்பதற்கு. எந்த பிரச்சனைகள் வந்தாலும், சவால்கள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், முன்வைத்த காலை பின் வைக்காதபடிக்கு தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய ஜனத்துக்காக, தேவ சபைக்காக வைராக்கியமாய் காலூன்றி நிற்பதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் எழுப்புகிறார். இன்றைக்கு தேசத்தில் சத்துருவானவன் நம்மை விழத்தள்ளும்படிக்கு பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். வாலிபர்களை விழத்தள்ளுவதற்கு முயற்சிகள் நடக்கிறது. சிறு பிள்ளைகளை விழத்தள்ளுவதற்கு முயற்சிகள் நடக்கிறது. சகோதர சகோதரிகளை விழத்தள்ளுவதற்கு முயற்சிகள் நடக்கிறது. சபைகளை, ஊழியர்களை விழத்தள்ளுவதற்காக பல முயற்சிகளை சத்துருவானவன் கையில் எடுத்திருக்கிறான். நட்சத்திரங்களைப் போல ஜொலிக்கிற அநேகரை கீழே விழத்தள்ளும்படிக்கு வலு சர்ப்பத்தின் வல்லமைகள் இன்றைக்கும் தேசத்தில் சபைகளுக்குள்ளால, குடும்பங்களுக்குள்ளால கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இதன் நடுவிலே தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீ விழுந்து கிடப்பாயானால் கர்த்தர் உன்னை எழுப்ப விரும்புகிறார். Come on, cheer up. எழும்ப வேண்டும். நாம் தேவ சித்தம் செய்வதற்காக எழும்ப வேண்டும். காலூன்றி நிற்பதற்காக. உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே ஆங்காங்கு எலும்புகள் சிதறுண்டு கிடக்கிறது, விழுந்து போய் கிடக்கிறது. எழும்பாது என்கிற ஒரு நம்பிக்கை ஜனங்களுக்குள் வந்துவிட்டது. இனி இந்த எலும்புகள் எழும்புவதற்கு வாய்ப்பில்லை. விழுந்தது தான், வீழ்ந்தது தான். இன்றைக்கு சத்துருவை பார்த்து சொல்லணும், பிசாசை பார்த்து சொல்லணும், நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற மனிதர்களை பார்த்து சொல்லணும், விசுவாசத்தில் ஆவியில் வைராக்கியம் கொண்டு சொல்லணும், வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் விழுந்தேன், பட் நாட் திஸ் டைம். அன்னைக்கு விழுந்தது உண்மைதான். அன்றைக்கு என் வாழ்க்கையில் வீழ்ச்சி வந்தது உண்மைதான், என் குடும்பத்தில் வீழ்ச்சி வந்தது உண்மைதான், பட் நாட் திஸ் டைம். இந்த முறை அல்ல. இந்த முறை கர்த்தர் என்னை எழுப்புவார். இந்த முறை கர்த்தர் என் குடும்பத்தை எழுப்புவார். இந்த முறை கர்த்தரின் பிள்ளைகளை எழுப்புவார். இந்த முறை கர்த்தரின் வியாபாரத்தை எழுப்புவார். இந்த முறை கர்த்தரின் பொருளாதாரத்தை எழுப்புவார். நான் விழுந்து போவதில்லை. இன்னைக்கு பிசாசை பார்த்து சொல்லணும், பிசாசே வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இல்லை, கர்த்தர் என்னை எழுப்ப போகிறார். தம்முடைய வல்லமையினாலே என்னை எழுப்ப போகிறார். கடைசியாக நான்காவது ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே இளைய குமாரனை குறித்த ஒரு சம்பவத்தை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவன் புத்தி தெளிந்த போது, 18வது வசனம், அவன் சொல்லுகிறான், நான் எழுந்து என் தகப்பனுடைய வீட்டிற்கு போய், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய். குடும்பத்தில் ஒருவனாய் இருந்தவன், தகப்பனுடைய சந்தோஷத்தில் பங்குள்ளவனாய் இருந்தவன் தான் இந்த இளையகுமாரன். குடும்பத்தோடு ஐக்கியமாயிருந்தவன், தகப்பனோடு ஐக்கியமாயிருந்தவன், சகோதரனோடு ஐக்கியமாயிருந்தவன். ஆனால் ஒரு நாளிலே விழுந்து போனான். உலகம் அவனை அடிமைப்படுத்தி விட்டது. உலக இச்சைகள் அவனை வீழ்ச்சிக்கு நேராய் தள்ளினது. துன்மார்க்கமான நண்பர்கள் அவனை வீழ்ச்சிக்கு நேராய் தள்ளினார்கள். அவனுடைய விழுதலுக்கு அநேக காரியங்கள் காரணமாயிருந்தது. துன்மார்க்கம், அக்கிரம கிரியைகள், பொல்லாத நண்பர்கள், பொல்லாத ஆசை, உலகத்தின் மேல ஆசை, இவையெல்லாம் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாயிருந்தது. ஒரு நாள் தகப்பனிடத்திலே வந்து தன் ஆஸ்தியை பிரித்து கேட்கிறான். நல்ல தகப்பன் அவனுக்கு சேர வேண்டிய ஆஸ்தி அவனுக்கு பிரித்து கொடுக்கிறான்.
எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆஸ்தியை பிரித்தெடுத்தது தவறல்ல, ஆஸ்தியை சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு போனதும் தவறல்ல. ஆனால் தவறு எங்கே வந்ததென்றால், அந்த ஆஸ்தியை துன்மார்க்கமாய் செலவு பண்ணினான். துன்மார்க்கமாய் செலவு பண்ணினான், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். வாழ்க்கையில் வீழ்ச்சி, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி. வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. எழும்புவதற்கு வாய்ப்பில்லை. தேசத்தில் ஆசீர்வாதம் இருந்தாலாவது தேசத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்றால் தேசத்திலும் கொடிதான பஞ்சம். வேறு வழி இல்லை. தேசத்தின் குடியானவனில் ஒருவனோடு ஒட்டி கொண்டு அவன் பன்றிகளை மேய்க்கும்படி அவனை அனுப்புகிறான். அதற்கும் சம்மதிக்கிறான். தொடர்ச்சியாக வீழ்ச்சி அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தகப்பன் வீட்டை விட்டு வெளியே வந்தது ஒரு வீழ்ச்சி, எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டது ஒரு வீழ்ச்சி, தூர தேசத்துக்கு போனது ஒரு வீழ்ச்சி, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினது ஒரு வீழ்ச்சி, எல்லாவற்றையும் அழித்து போட்டது வீழ்ச்சி. இப்பொழுது தன் தகுதிக்கும் தன் குடும்பத்துக்கும் ஒவ்வாத தகுதியற்ற ஒரு காரியத்தை செய்கிறான். பன்றிகளோடு ஒரு பன்றியாக அந்த பன்றிகளை மேய்த்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, அந்த பன்றி தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒரு நாள் அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் சொன்ன வார்த்தை தான், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். என் தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை உணர்த்துவிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை உணர்த்துவிக்கும் போது, நம்முடைய திருச்சபையிலேயோ இல்லை தேவ மனிதர்கள் மூலமாகவோ தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு நேராக வரும்போது, நம்முடைய குறைகளை நம்முடைய குற்றங்களை உணர்த்தும் போது அவைகளை ஏற்றுக்கொண்டு உடனடியாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் எழுந்து மீண்டும் நாம் விட்டு வந்த நம்முடைய தகப்பனிடத்திற்கு போக வேண்டும். மாறாக திரும்ப மீண்டும் வேறொரு காரியத்தை சிந்தித்து வேறு பக்கமாய் போவதற்கு அல்ல. இந்த இளையகுமாரன் செய்த ஒரு நல்ல ஒரு காரியம், அவன் எழுந்து தகப்பனிடத்திற்கு வந்தான். அவன் சொன்னதோடு நிறுத்திவிடவில்லை. என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் இங்கே பசியால் சாகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் எழுந்து போவேன், அப்பா தகப்பன் வீட்டுக்கு போவேன், அப்பாவிடத்தில் போய் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே விழுந்து கிடக்கல, அங்கேயே இருந்து விடலை. அந்த பண்டிகளோடு அவன் இருந்து விடவில்லை. மாறாக அந்த வார்த்தையை சொன்னவன் மீண்டும் அந்த இடத்தை விட்டு எழும்புகிறான். இன்றைக்கு அநேகர் தீர்மானிக்கிறோம், நான் செய்கிறது தவறு பாஸ்டர், எனக்கு தெரியுது, நான் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது, இந்த ஐக்கியத்தில் இருக்கக்கூடாது, இந்த செயலை நான் செய்யக்கூடாது, இது ஒரு தவறான காரியம் என்பது எனக்கு தெரிகிறது, ஆனாலும் என்று சொல்லி அங்கே இருந்துடுறோம். நான் எழும்பணும்னு முயற்சிக்கிறேன், எப்படி எழும்பிடுவேன். பல வாலிபர்களை பார்த்துருக்கிறேன், பல வாலிப தங்கச்சிமாரை பார்த்துருக்கிறேன். நான் திருந்திருவேண்ணா, மாறிடுவேண்ணா, விட்டுருவேண்ணா, இனி இந்த பாவத்தில் இருக்க மாட்டேன்னா, எழும்பிடுவேண்ணா சொன்னவர்கள் சொன்னதோடு விட்டு விட்டார்கள். மாறாக எழும்ப முயற்சிக்கவில்லை. ஆனால் இந்த இளையகுமாரனோ எழும்ப முயற்சிக்கிறான். எழுந்தவன் தகப்பனிடத்திற்கு வருகிறான். நாம் எதற்காக எழும்ப வேண்டும், எதற்காக கர்த்தர் நம்மை எழுப்புகிறார் என்றால், தகப்பனோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக கர்த்தர் நம்மை எழுப்புகிறார். ஏன் நாம் விழுந்தோம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வந்தது, ஏன் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வந்தது, ஏன் நம்முடைய திருச்சபைகள் வீழ்ச்சி அடைந்தது, ஏன் நம்முடைய வாலிபர்கள் வீழ்ச்சிக்கு நேராய் போனார்கள்? காரணம், தகப்பனோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு விட்டார்கள். தகப்பனோடு உள்ள உறவு அவர்களை விட்டு கடந்து போனது. என்றைக்கு தகப்பனை விட்டு ஒருவன் பிரிகிறானோ, தகப்பனுடைய ஐக்கியத்தை விட்டு, சபையினுடைய ஐக்கியத்தை விட்டு, விசுவாச பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை விட்டு, ஆவிக்குரியவருடைய ஐக்கியத்தை விட்டு என்றைக்கு ஒருவன் வழி விலகுகிறானோ அன்றைக்கு அவனுக்கு வீழ்ச்சி ஆரம்பிக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒரே நாளில் வீழ்ச்சி அடைவது கிடையாது.
ஒரே நாளில் வீழ்ந்து போவது கிடையாது. ஒரே நாளில் பன்றி திங்கிற தவிட்டுனால வயிற்றை நிரப்ப ஆசைப்படுவது கிடையாது. வீழ்ச்சி என்பது இட்ஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். நாளுக்கு நாள் அது வீழ்ச்சியின் பாதையை நோக்கி போய்கொண்டே இருக்கும். தகப்பனோடு உள்ள உறவு முக்கியம். தகப்பனோடு உள்ள ஐக்கியம் முக்கியம். நம்முடைய பரலோக தகப்பனோடு உள்ள ஐக்கியம் மிக மிக முக்கியம். இயேசுவோடு உள்ள ஐக்கியம், இயேசுவோடு உள்ள உறவு நமக்கு முக்கியம். அந்த உறவிலே நாம் நிலைத்திருப்போமே ஆனால் ஆசீர்வாதங்கள் உண்டு. மாறாக அந்த உறவை விட்டு விடுவோமே ஆனால் வீழ்ச்சிக்கு நேராய் போவோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களை நான் எழுப்புவேன், என்னுடைய வல்லமை நான் எழுப்புவேன். அந்த புத்தி தெளிவை கொண்டு வந்தது கர்த்தர். அந்த இளையகுமாரனுக்கு அந்த புத்தி தெளிவை கொண்டு வந்ததே கர்த்தர். இன்றைக்கும் விழுந்து கிடக்கிற பன்றிகளோடு பன்றியாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, அசுத்தமான அலங்கோலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். அந்த புத்தி தெளிவை கர்த்தர் கொடுக்க வேண்டும். இன்றைக்கும் தேசத்தில் வாலிபர்கள் புத்தி தெளிவில்லாதபடி நடக்கிறார்களே. நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய திருச்சபைகளில் எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ வாலிபர்கள் வசனம் தெரிந்து, தேவனை அறிந்தும், தேவனை ஆராதித்தும், சபையிலே வந்தும் இன்றைக்கும் புத்தி தெளிவில்லாமையினாலே உலக காரியங்களிலே சிக்குண்டு விழுந்து கிடக்கிறார்களே. அவர்களை எல்லாம் கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். அவர்களுக்கு புத்தி தெளிவை கொடுத்து அவர்கள் எழுந்து மீண்டும் தகப்பனிடத்திலே வருவதற்கு, தகப்பனோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு, தகப்பனோடு உள்ள ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கு ஆவியானவர் இன்றைக்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த தேசத்தில், நம்முடைய பட்டணங்களில், நம்முடைய குடும்பங்களில் இன்றைக்கு தகப்பனுடைய ஐக்கியம் இல்லாதபடிக்கு, இயேசுவோடு உள்ள ஐக்கியம் இல்லாதபடிக்கு, திருச்சபையோடு உள்ள ஐக்கியம் இல்லாதபடிக்கு, எங்கேயோ தூரத்திலே வாழ்ந்து கொண்டு பன்றிகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற அனுபவத்தில் இருக்கிற அநேகரை கர்த்தர் மீண்டும் எழுப்பி தகப்பனோடு உள்ள உறவையிலே புதுப்பிக்க வேண்டும். தகப்பனோடு உள்ள ஐக்கியத்தை புதுப்பிக்க வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை எழுப்புகிறார். அதற்காகத்தான் நீங்களும் நானும் எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீ எழுந்து ஐயோ நான் பன்றி கிட்டத்தில் விழுந்துட்டேனே, ஐயோ நான் பன்றி கூட இருக்கிறேனே, ஐயோ நான் இந்த சூழ்நிலையில் இருக்கிறேனே, எனக்கு தவிடு கொடுத்துட்டாங்களே, எனக்கு இது வேற சாப்பாடு இல்லையே, அங்கேயே உட்கார்ந்து புலம்பிக் கொண்டு இருக்காமல் அந்த சூழ்நிலையை விட்டு எழும்ப வேண்டும். அந்த சூழ்நிலையை விட்டு எழும்ப வேண்டும். இன்றைக்கு அநேகர் இந்த இடத்துல போனால் நான் தவறிடுவேன், இந்த காரியத்தில் போனால் தவறிடுவேன், இந்த நண்பனோட இந்த சிநேகிதியோட பேசினா என்னுடைய வாழ்க்கை மீண்டும் தவறான பாதைக்கு போயிடும், விட்டு வந்த அநேக காரியங்கள் மீண்டும் எனக்குள்ளால் வந்துடும், அது எனக்கு தெரியும். ஆனாலும் அதே நண்பன், அதே சிநேகிதியோடையே ஒட்டும் உறவு வைத்து கொண்டிருந்தால் ஒரு நாளும் நாம் எழும்ப முடியாது, ஒரு நாளும் நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, ஒரு நாளும் தகப்பனோடு உள்ள ஐக்கியத்தை புதுப்பித்து கொள்ள முடியவே முடியாது. மாறாக அந்த இடத்தை விட்டு எழும்ப வேண்டும். கர்த்தருடைய தூதன் எலியாவிடத்தில் அதைத்தானே கேட்கிறான். எலியாவே, உனக்கு இங்க என்ன வேலை? இங்க உனக்கு என்னடா வேலை? நீ இங்க இருக்க வேண்டியவன் அல்லவே. நீ ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டியவன், ராஜாக்களை ஏற்படுத்த வேண்டியவன், தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ண வேண்டியவன். நான் உன்னை எழுப்பி விட்டா நீ எழுந்து மீண்டும் அதே இடத்துக்குள் வந்து வீழ்ந்து கிடக்கிறாயே, உனக்கு இங்கே என்ன வேலை? You are not supposed to be here. நீ இந்த இடத்துல இருப்பதற்காக அல்ல. இன்னைக்கு நீங்கள் இருக்க அந்த இடம், அந்த தவறான ஐக்கியம், அந்த தவறான உறவு, அந்த தவறான அந்த நண்பர்கள் கூட்டத்தில் இருப்பதற்கு தேவன் உங்களை அழைக்கவில்லை. மாறாக அந்த இடத்தை விட்டு எழும்புங்கள். அந்த இடத்தை விட்டு எழும்புங்கள். எழும்பி வாருங்கள். தகப்பனோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். எதற்காக எழுப்புகிறார்? தகப்பனோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக. அந்த இளைய குமாரன் எழுந்தபோது, அந்த இளைய குமாரன் எழுந்து தகப்பனிடத்திலே வந்தபோது கண்டுபிடித்தார், கண்டடித்தார், கட்டிப்பிடித்தார், முத்தமிட்டார், விருந்து செய்தார், சந்தோஷப்பட்டார். மீண்டும் தன் சொத்துக்களுக்கு பங்குள்ளவனாய் மாற்றினார். மீண்டும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் தலைவனாய் மாற்றினார். மீண்டும் தன் குடும்பத்திலே அவனை மகனாய் ஏற்றுக்கொண்டார். அவன் நிமித்தம் ஒரு பெரிய சந்தோஷம்.
எவன் நிமித்தம் சந்தோஷம் வீட்டை விட்டு போனதோ அவன் நிமித்தமே மீண்டும் சந்தோஷம் அந்த வீட்டுக்குள் வருகிறது. எப்பொழுது? அவன் எழும்பும் போது. அவன் அந்த பன்றி கூட்டத்தில் விழுந்து கிடக்கிறது வரைக்கும் அந்த வீட்டுக்குள் சந்தோஷம் இல்லை. மாறாக அவன் எப்பொழுது எழுந்து தகப்பனிடத்திற்கு வந்தானோ அவனுடைய சந்தோஷம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. இந்த மாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அதைத்தான் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் ஒருவேளை ஊழியம் செய்யலாம், நீங்கள் ஒருவேளை ஆவிக்குரிய திருச்சபைக்கு போகலாம், வசனம் தெரியலாம், தேவ மனிதனுடைய வார்த்தைகளை கேட்கலாம். ஆனால் நாம் எங்கே விழுந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். நான் எங்கே விழுந்திருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் எங்கே விழுந்து கிடக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே கிடையாது. எனக்கு அநேகரை தெரியும். அநேக நண்பர்கள், அநேக வாலிபர்கள், அநேக சகோதர சகோதரிகளை தெரிஞ்சும் அவர்களோடு பேசியிருக்கிறேன். அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். அவர்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறேன். விழுந்த இடத்திலேயே விழுந்து கிடப்பதற்கல்ல தேவன் உங்களையும் என்னையும் அழைத்தது. மாறாக நாம் எழும்புவதற்காக தேவன் நம்மை அழைத்தார். இந்த மாலை வேளையில் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை எழுப்புவார். கர்த்தர் அவனை எழுப்புவார் என்ற வார்த்தையின்படி உங்களை எழுப்பப் போகிறார். உங்கள் குடும்பத்தை எழுப்பப் போகிறார். உங்கள் பிள்ளைகளை எழுப்பப் போகிறார். யார் யார் உங்கள் குடும்பத்திலே விழுந்து கிடக்கிறார்களோ, உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் யார் யார் பாவத்திலேயும் சாபத்திலேயும் அக்கிரமத்திலேயும் விழுந்து கிடக்கிறார்களோ, கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் அவர்களை எழுப்பப் போகிறார். நீங்கள் சொல்லி அவங்க எழும்பலை, நீங்கள் ஜெபம் பண்ணி அவங்க எழும்பலை, நீங்கள் ஆலோசனை சொல்லி அவங்க எழும்பலை. இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே அவர்களை எழுப்ப போகிறார். நாம் ஜெபிக்க போகிற ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை அங்கே அனுப்பும். என் மகனுக்கு நேராக உம்முடைய வல்லமை புறப்பட்டு வருவதாக, என் மகளுக்கு நேராக உம்முடைய வல்லமை புறப்பட்டு வருவதாக, அவர்களை எழுப்புவீராக என்று சொல்லி நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் அவர்களை எழுப்ப வல்லமை உள்ளவர். அவர் எழுப்பினால் தேவ சமூகத்தில் பிழைத்திருப்பார்கள். அவர் எழுப்பினால் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். அவர் எழுப்பினால் எழுந்து காலூன்றி நிற்பார்கள். நான்காவது, அவர் எழுப்பினால் தகப்பனோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வார்கள். சபையோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வார்கள். தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வார்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களை எழுப்ப விரும்புகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வீழ்ச்சியை எழுச்சியாய் மாற்ற வல்லமை உள்ளவர். சத்துருவை பார்த்து சொல்லுங்கள், வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வேதத்தில் அழகான ஒரு வார்த்தை உண்டு, என் சத்துருவே சந்தோஷப்படாதே, என் சத்துருவே சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அப்படி ஒரு பாசிட்டிவான வார்த்தையை, விசுவாசமான வார்த்தையை சொல்லும்போது உங்களுக்கு விரோதமாய் உங்களை விழத்தள்ளும்படிக்கு சத்துருவானவன் எத்தனை விதமான தந்திரமான காரியங்களை செய்தாலும் கர்த்தர் அவைகளை எல்லாவற்றையும் அழித்து போட்டு நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி ஆண்டவர் இன்றைக்கு உதவி செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரலையிலே பார்த்த ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரோடு கூட இந்த வார்த்தைகள் கடந்து சென்றிருப்பதற்காக நன்றி. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஒவ்வொருவர்களையும் எழுப்பி விடுவீராக, உம்முடைய வல்லமையினால் எழுப்புவீராக. பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, இந்த மத்தியான நேரத்தில் கர்த்தர் ஒவ்வொருவரையும் எழுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. எந்த பகுதியில் விழுந்து கிடக்கிறார்களோ, எங்கே விழுந்து கிடக்கிறார்களோ, ஒரு சூறை செடியின் கீழாக இருக்கலாம் ஆண்டவரே, தொழிலாளின் மடியாக இருக்கலாம் ஆண்டவரே, ஆமணக்கின் நிழலாக இருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்திலே விழுந்து கிடக்கிறவர்களைப் போல விழுந்து கிடக்கலாம். அல்லாவிட்டால் ஆண்டவரே, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற வழியிலே குற்றுயிராக ஒருவன் விழுந்து கிடந்தானே, அதுபோல விழுந்து கிடக்கலாம். எங்கே விழுந்து கிடந்தாலும் இந்த மாலை வேளை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் அவர்களை எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எழுந்து உம்முடைய சமூகத்திலே பிழைத்திருப்பார்களாக. அவர்கள் எழுந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவார்களாக.
நடப்பார்களாக. அவர்கள் எழுந்து ஆண்டவரே காலூன்றி நிற்பார்களாக. அவர்கள் எழுந்து உம்மோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வார்களாக. அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு விடியற்காலத்தை, ஒரு எழுச்சியின் நாட்களை, ஒரு மறுமலர்ச்சியின் நாட்களை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் எல்லா மகிமையும் உமக்கு நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். வீழ்ந்து கிடப்பதற்கல்ல, விழுந்து கிடப்பதற்கல்ல தேவன் நம்மை அழைத்தது. எழும்புவோம், எழும்ப முயற்சிப்போம். கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் நம்மளை எழுப்புவார். அவர் எழுப்பும் பட்சத்தில் அவர் சமூகத்தில் பிழைத்திருப்போம். அவர் எழுப்பும் பட்சத்தில் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். அவர் எழுப்பும் பட்சத்தில் காலூன்றி நிற்போம். அவர் எழுப்பும் பட்சத்தில் வேதம் சொல்லுகிறது அவரோடு உள்ள உறவிலே நிலைத்திருப்போம். அந்த கிருபைகளை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். தேவ கிருபை உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஒரு புதிய மாதத்துக்குள் நாம் போகிறோம். அந்த புதிய மாதத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.